வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 264 புதன்கிழமை ஜூலை 3, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். திருச்சியில் 20 பள்ளிகளில் மாணிக்க மாணவரை கண்டறியும் கலந்துரையாடல். லட்சிய சமுதாயத்திற்காக மாவட்ட அளவிலான கட்டமைப்பை உருவாக்குவதில் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். அதில் ஒரு அம்சமாக மாணவர் களத்தை வலுப்படுத்த மாணிக்க மாணவர் கண்டறியப்படும் கலந்துரையாடல் 20 பள்ளிகளில் ஜூலை 4 அன்று நடைபெற இருக்கிறது. இக்கலந்துரையாடல் நிகழ்வுக்காக நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டிகள் திரு நவிலு சுப்பிரமணியம், திரு அன்பு, மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன், கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், கிராம வளர்ச்சி குழு துறை பொறுப்பாளர் திரு இளையராஜா, மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன், மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா, கலாம் ஜோதி மாணவர்கள் செல்வன் வாசு, செல்வன் சபரி மற்றும் திரு பாலு ஐயா ஆகியோர் வருகை தர உள்ளார்கள் என்று திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் சங்கீத்குமார் தெரிவித்தார். ஜூலை 27 அப்துல் கலாம் நினைவு தினம். ராமேஸ்வரத்திற்கு தயாராகும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள். ஆண்டுதோறும் ஜூலை 27 அன்று கலாம் விரும்பிய லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வரும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் கலாம் நினைவு தினத்தன்று அவரது பிறந்த இடமும் நினைவு இல்லமுமான ராமேஸ்வரத்தில் சந்தித்து இலக்கை நோக்கிய வளர்ச்சி குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் இலக்கை அடைந்தே தீருவது என்ற உறுதியின் அடையாளமாக 2020 அக்டோபர் 15 அன்று உருவாக்கப்பட்டதே கலாம் ஆண்டு. அக்டோபர் 15, 2024 அன்று கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா எங்கு எப்படி கொண்டாடப்பட இருக்கிறது என்ற அறிவிப்பும் அன்றைய தினம் இடம்பெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி திட்டமிடுவதற்காக ஜூலை 2 அன்று மாநில பொறுப்பாளர்களின் முதற்கட்ட சந்திப்பு இணைய வழியாக நடைபெற்றது. இச்சந்திப்பில் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் கலாம் ஐயாவின் பேரனுமான உயர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் கலந்து கொண்டது மகிழ்ச்சிக்குரிய தகவல். ஆண்டுதோறும் கலாம் ஐயா நினைவு இல்லத்தில் அதிகாலை கலாம் ஐயா குடும்பத்தாருடன் அஞ்சலி செலுத்திவிட்டு 10 மணிக்கு நிகழ்ச்சி மண்டபத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களுடன் கலாம் ஐயா குடும்பத்தினர் அனைவரும் அதில் மகிழ்ச்சியுடன் இடம்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பிற்கான முன் ஏற்பாடுகளை மதிப்பிற்குரிய ஷேக் தாவூத் அவர்கள் ஆண்டுதோறும் பொறுப்பேற்று செய்து வருவது மகிழ்ச்சிக்குரியது. தமிழ்நாட்டிலேயே சர்வதேச அங்கீகாரம் பெற்றது கோடாங்கிபாளையம் கிராம ஊராட்சி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாரம் கோடாங்கிபாளையம் ஊராட்சி சர்வதேச அங்கீகாரமாக ISO 9001-2015 தர சான்றிதழ் பெற்ற 2வது கிராம ஊராட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் இச்சான்றிதழ் பெற்ற ஊராட்சி சிவகங்கை மாவட்டம் கீழடி ஊராட்சியாகும். கடந்த 29/6/2024 முதல் 3 ஆண்டுகளுக்கு கோடாங்கிபாளையம் கிராம ஊராட்சிக்கு அதன் மக்கள் சேவைகளை போற்றிடும் வகையிலும் சிறந்த நிர்வாகம், தரமான செயல்பாடுகள், மக்களின் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தியடைய செய்வதின் அடிப்படையிலும் சர்வதேச அங்கீகாரமாக இச்சர்வதேச தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உயர் திரு தா. கிறிஸ்துராஜ் அனைத்து ஊராட்சி அலுவலர்களுக்கும் கிராம மக்களுக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டதாக கோடங்கிபுரம் ஊராட்சி தலைவர் செயல் அலுவலர் திரு க.வி. பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பொள்ளாச்சியில் RTI ஒருநாள் பயிற்சி வகுப்பு. ஜூலை 21, 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை ஸ்ரீராமு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தகவல் பெறும் உரிமை சட்டம் திரு ஹக்கீம் அவர்களின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெறவிருக்கிறது. சிறகுகள் மக்கள் அமைப்பின் நிறுவனர் திரு செல்வகுமார், கேப்டன் திரு SP தியாகராஜன் மற்றும் திரு K. தங்கவேல் ஆகியோர் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. விண்ணப்பிக்க மீண்டும் வாய்ப்பு. தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் நாளை முதல் 5ஆம் தேதி வரை
www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். திருச்சியில் நடைபெற்ற 6வது மாவட்ட பொறுப்பாளர்களின் நேரடி சந்திப்பு. ஜூலை 1, 2024 மாலை 7 மணிக்கு திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்களின் நேரடி சந்திப்பு காட்டூரில் நடைபெற்றது. மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் வழிகாட்டுதலில் நடைபெற்ற இச்சந்திப்பில் 25 பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். முதல் நிகழ்வாக பொறுப்பாளர்களின் அறிமுகத்தை தொடர்ந்து திரு நவில சுப்பிரமணியம் அவர்கள் ஜூலை 4ஆம் தேதி நடக்க இருக்கும் மாணிக்க மாணவர்கள் கண்டறிவதை பற்றி விரிவாக விளக்கி கூறினார். அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 5 பண்புகளும் யாருக்கு இருக்கோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வரிசைப்படுத்தி இந்த பள்ளிக்கூடத்தில் இவர்களெல்லாம் மாணிக்க மாணவர்கள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, நாங்கள் ஒன்றுமே செய்யல, எங்களுக்கு எதுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு ஒரு பிள்ளை சொல்லிச்சு. இல்லை நான் இனிமேல் செய்ய போகிறது தான் இந்த அவார்டு, அதுதான் உண்மை. அப்போ இவங்க அந்த அவார்ட் செரமனியில் இந்த குழந்தைங்க வருவாங்க, டீச்சர்ஸ் வருவாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே வருவாங்க. அப்போ அந்த டயத்தில் அது ஒரு பெரிய குடும்பம் மாதிரி அந்த விழா நடக்கும். பின் வாழ்வியல் களத்தில் அனைவருக்கும் உணவுத்துறை பொறுப்பாளர் திரு தனபால் தாம் தினமும் 150 பேருக்கு இலவசமாக உணவு வழங்குவதாகவும், தூக்கி எறியப்படும் முட்டை ஓடு, டீ தூள் இவைகளை மண்புழு உரமாக மாற்றி விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தில் சமூக செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவதாகவும், மேலும் 3 லட்சம் பனைமரங்கள் விதைத்துள்ளதுடன் இதுவரை 27 அனாதை பிணங்களை எடுத்து அடக்கம் செய்துள்ளதாக தெரிவித்தார். இரவு உணவுடன் அன்றைய நேரடி சந்திப்பு நிறைவடைந்ததாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கீத்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.